அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இந்த 5 பொருட்கள் இருந்தால் போதும் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அது எந்த பொருட்கள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எல்லாருக்குமே பணம் அதிகமாக நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதுக்காகவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடுமையான வேலைகள் எல்லாமே செய்வாங்க. ஸோ நம்ம எவ்வளோதான் கடுமையாக வேலை செய்தாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம தவறாமல் செய்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. அதுக்காக ஒரு சில வாஸ்து பரிகாரங்கள் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் வாஸ்துப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நல்ல ஒரு பண வரவை நமக்கு கொடுக்கும். பண பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கும் அப்படின்னு வாஸ்து ரீதியாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் எந்தெந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது அழிந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதனால் நமக்கு நல்ல ஒரு சுபிக்ஷம் பொருளாதார நிலையில் ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாலை ஓரங்களில் அதிகமாக பார்க்கக்கூடிய இந்த பூ, இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்குப்பூ. இது வீட்டில் நமக்கு பணப்பிரச்சனைகள் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சங்குப்பூவை ஒரு 3 பூ எடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பானைகளில் போட்டு வைங்க. இது திங்கட்கிழமையில் இல்லை சனிக்கிழமையில் செஞ்சீங்க அப்படின்னா நிதி நிலைமை அப்படின்றது அதிகரிக்கும். அதே மாதிரி நிறைய வீடுகளில் முக்கியமாக அந்த கிராமங்கள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா குதிரை லாடத்தை வீட்டுடைய வாசலில் தொங்க வச்சுருப்பாங்க. எந்த கெட்டதும் வீட்டுக்குள்ளே அண்டாது அப்படின்றதுக்காக. ஸோ அப்படிப்பட்ட அந்த குதிரையுடைய கால் வளையம் குதிரை லாடம் அது நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டுடைய கதவுல தொங்க விடும்போது எந்த எதிர்மறை சக்தியுமே வீட்டுக்குள்ளே வராது. இதனால் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த சீன நாணயம் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து ஒரு கயிற்றில் கட்டி ஒரு 3 நாணயங்கள் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அதை கையில் கட்டி அதை வீட்டில் எப்போவுமே வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே பணம் உங்களுக்கு நிலைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். ஏன்னா சீன நாணயம் அப்படின்றது சீன நம்பிக்கைப்படி ரொம்ப புனிதமானதாக நமக்கு இருக்கும். அதே மாதிரி குபேரருடைய சிலை, பணத்துக்கு லக்ஷ்மி தான் அதிபதி அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு பணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குபேரர். அதனால குபேர சிலையை வீட்டில் எப்போவுமே வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுவும் பணப்பையில் குபேர சிலை வீட்டில் வச்சுருக்கிறது நல்ல பண வரவை நமக்கு அதிகமாக்கி காட்டும். அதே மாதிரி கிராசுலா மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது பனைமரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வாங்கிட்டு அவங்க வீட்டுடைய வடக்கு பகுதியில் வைக்கிறதுனால கஷ்டங்கள் தீரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மரம் காந்தம் போல் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்றதுனால இதை வீட்டில் வச்சுருக்கும் போது நல்ல பண வரவே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.